எனக்கு தெரிஞ்சு இந்தியால இவரோட வீட்டோட கேட்டுக்கு மட்டும்தான் மவுஸ் அதிகம். என்னைக்காச்சும் அந்த கேட் ஓப்பன் ஆகிறதா அந்த கேட்டுக்குள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா இந்த வீடியோல நீங்க ஒரு சஸ்பென்ஸ் எதிர்பார்ப்பீங்க. ரீசெண்டா சென்னைக்கு போகும்போது பூந்தமல்லியில போலீஸ் கிட்ட மாட்டி சின்ன பின்ன ஆயிருந்தேன் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா சென்னையில சில வீடியோ ஷூட் பண்ணதான் நாங்க போயிருந்தோம். சென்னை வரைக்குமே வந்துட்டோம். நீலாங்கரை பக்கம் போகாம இருந்தா நல்லா இருக்குமா? ஆமாங்க, நாங்க 3 பேருமே பயங்கரமான விஜயனோட ஃபேனு. சோ நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா விஜயனோட வீட்டை போய் பார்த்திருந்தோம். மறுபடியும் எப்போ வர போறோமோ சென்னை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீலாங்கரையில இருக்க விஜயனோட வீட்டுக்கிட்ட தான் போயிருந்தோம். ஆக்சுவலா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிரௌட் எக்கச்சக்கமா இருந்தாங்க. விஜயண்ணா வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்த மக்கள் எல்லாமே என்னமோ கோயிலுக்கு போற மாதிரி ட்ரெடிஷன் ட்ரெஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. விஜயண்ணா வீட்டு கேட்டு முன்னாடி வந்து நின்று போட்டோ எடுத்துட்டா போதுன்னு வந்துட்டு போறவங்க இங்க நிறைய பேரு. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு ஏதோ பிரைஸோட வந்து வீட்டு முன்னாடி நின்று இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட் ஓபன் ஆச்சு பாருங்க. பசங்க எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் மார்க் மேல ஏன் அவ்வளவு வெறியா இருக்காங்க? எல்லாம் ஒரு முறைதான் உங்களை பார்த்தால் அது வரங்கால். இந்த வீடியோட ஃபுல் பிளாக் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயோல லிங்க் இருக்கு. அண்ட் விஜயண்ணாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது கூட இன்னொரு வீடியோ இருக்கு, மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.